கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 மற்றும் 21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் நினைப்பது என்னவென்றால், நான் ஜெபிக்கிறதினால்தான் என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, நான் ஜெபிக்கிறதினால்தான் கடவுள் இந்த காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒருவேளை நான் ஜெபிக்காதிருந்தால் கடவுள் எனக்கு கொடுத்திருக்க மாட்டார் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற மக்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லது கடவுள் நம்மை அந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறார். நீ நேற்று கேட்டாய், நான் உனக்கு கொடுத்தேன், இன்றைக்கு நீ கேட்கவில்லை, ஆகவே உன்னை குறித்ததான ஞாபகம் எனக்கு வரவில்லை என்று சொல்லுகின்ற கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். ஆனால் பல நேரங்களிலே நாம் அப்படிப்பட்டதான எண்ணம் கொள்ளுகிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஜெபத்தை குறித்ததான அடிப்படை புரிதல் நமக்கு இல்லாதது தான் அதற்கு காரணம். ஜெபம் என்றாலே நாம் அன்புள்ள ஆண்டவரே என்று துவங்கினதில் இருந்து ஆமென் என்று முடிக்க வரையிலும் எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, என் மனைவிக்கு இந்த பிரச்சனை, என்னுடைய கிராமத்திற்கு இந்த பிரச்சனை, தெரிந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகளையும் தேவைகளையுமே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நீண்ட நெடிய பட்டியலிடுகின்ற ஒன்றுதான் ஜெபம் என்று நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஜெபம் என்பது பட்டியலை வாசிக்கின்ற ஒரு மளிகை கடைக்காரர் அல்ல கடவுள். நாம் போய் மாதந்தோறும் வாசித்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் உருவாக்கின கடவுள். ஆதாம் ஏவாளிடத்தில் மாலை குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று நாம் ஆதியாகமத்தில் படிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த மக்களோடு கூட சென்று அந்த ஆதி தாய் தகப்பனிடத்தில் ஆண்டவர் அந்த ஐக்கியத்தில் அந்த உறவில் அவர்கள் இன்புற்று அந்த நேரத்தை கழித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால்தான் ஏதேன் தோற்றத்திற்கு இன்பத்தின் உறைவிடம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதான ஏதேன் என்று ஆண்டவர் பெயர் வைத்தார். கடவுளும் மனிதனும் இணைந்து ஐக்கியப்பட்டு மகிழ்ந்திருக்கிற ஒரு நேரம். கடவுள் மனிதனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, மனிதன் கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அங்கே இந்த உலகம் தரக்கூடாத சமாதானமும் மகிழ்ச்சியும் அங்கே உண்டாகிறது. ஜெபமும் அதுதான். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் ஏன் நீங்கள் செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் எப்படி ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவ பிரசன்னத்தில் நிறைந்தார்களோ, அதே வண்ணமாய் கடவுள் இறங்கி வந்து தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஜெபம் அதுதான். ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபையை நினைத்து அது ஒரு திளைக்கின்ற ஒரு நேரமே தவிர என் தேவையெல்லாம் வாசித்து கொண்டே இருக்கிற நேரமும். அப்படி ஒரு நாள் நான் வாசிக்க மறந்து விட்டால் கடவுள் அன்று முழுவதும் என்னை கண்டு கொள்ளாதவராக இருக்கிற ஒரு காலம் நேரம் அல்லவே அல்ல. ஆண்டவர் நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும்
எனக்கென்று அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்த ஆசீர்வாதங்களை அவர் துல்லியமாக நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதை தான் இங்கே பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கின்றார். 20வது வசனத்தினுடைய துவக்க வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நாம் கேட்டபடியும் நாம் வேண்டிக் கொண்டபடியும் நாம் நினைக்கிறபடி அல்ல. பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கின்றார். என் அன்பு கடவுள பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் எதிர்பார்க்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும், அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், அது உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும், நீங்கள் எடுக்கப் போகிற புதிய முயற்சியாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான ஒரு கடினமான பாதையாக அது இருந்தால் கூட, நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட, நான் வேண்டிக் கொண்டால்தான் கடவுள் செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் உபவாசித்து மன்றாடி போராடி, ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணுகிறேன் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களே, அதற்கெல்லாம் அதிகமாக தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மையான திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கடவுள் உங்களுக்கு சொன்னால் கூட புரியாது. அந்த திட்டமானது கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் எப்படி பழக்கப்பட்டு போனவர்கள் என்றால், இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை என்னவோ அதற்கேற்ற வண்ணமாய்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். என்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணியும் இது, என்னுடைய கல்வி தகுதி இது, என் பொருளாதாரத்தினுடைய பலன் இது, நான் வாழ்கின்ற பகுதி இது, இதை வைத்து தான் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர இதை தாண்டி கடவுளால் ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது என்ற எண்ணம் கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவர் நான் என்று சொல்லி. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உடைய விசுவாச கண்களை திறந்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற எகிப்தியரை நீ காண மாட்டாய் என்று கடவுள் சொல்லி கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு நாளும் கோலியாத்தை அங்கே பார்த்ததில்லை. ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்தை இஸ்ரவேல் மக்கள் ருசிக்கும்படியாய் அனுமதித்ததில்லை. இன்னும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டார். அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இமப்பொழுதிலே ஆண்டவர் மாற்றி அவளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஒரே ஒரு காரியம் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தாமதிக்க செய்யாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கடவுள் நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தை, பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பரம ரகசியம், நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கிரியை நடப்பிக்கின்ற கடவுள். அப்படியானால் நீங்கள் ஒருவேளை இப்படி தான் என் குடும்பம் இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதற்கு மேல் உங்களுடைய குடும்பம் இருக்க போகிறது. அப்படி கடவுள் உங்களை உயர்த்த போகிறார். ஆகவே பயப்படாதீர்கள், தொடர்ந்து இந்த ஆண்டவரை விசுவாசியுங்கள். மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வண்ணமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையை செய்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.